அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது காங்கிரசும் ஆதரவு அளித்து விட்டது. பிஜேபி நாமினியான பிஜேபி சார்பான வேட்பாளராக அப்துல் கலாம் நிறுத்தப்பட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் போகக்கூடாது என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தில் கேப்டனாக இருந்த கேப்டன் லக்ஷ்மி சேகல் அவர்களை வேட்பாளராக அறிவித்தார்கள். வாக்குகள் இல்லை, தோக்க போறாங்க, நல்லா தெரியும். இன்னொன்று, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு எம்எல்ஏக்கள் தான் வாக்களிப்பார்கள், பொதுமக்களை வாக்களிப்பார்கள். ஆனால் லக்ஷ்மி சேகலை அழைத்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவின் மூலை முடுக்குகள் எல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இங்கே நின்றுட்டுருக்கேன். லக்ஷ்மி சேகல் கும்பிட்டுக்கிட்டு ஜீப்பில் வேகமாக போகிறாங்க, நான் பார்க்குறேன். கிறுக்குத்தனமாக தெரியும். எம்எல்ஏஸாக ஓட்டு போட போகிறாங்க. ஃபஸ்ட் உங்களுக்கு எம்எல்ஏ சப்போர்ட்டும் கிடையாது, ரோட்டில் எதுக்கு கூட்டு போகிறீங்க? என்ன, இட்ஸ் சிம்பாலிக் ஃபைட். அது பிஜேபி வேட்பாளர் என்பதனாலேயே நாங்கள் அதை போட்டி போடாமல் இருக்க மாட்டோம். சில நேரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவே அவர்கள் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் சேராமல் நாங்கள் தனி மேடையில் நின்று பிரச்சாரம் செய்வோம். அந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய மேடையை நாங்கள் பகிர மாட்டோம். அந்த கூட்டணி தான் ஓட்டு போடணும், ஆனால் நாங்கள் தனி மேடையில் நின்று பிரச்சாரம் செய்வோம். இப்படி நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சி தான் இந்த கட்சி.